ஜோதி ஸ்வரூபமாக நம் ஸ்ரீ நாராயணி அம்பிகை அமர்ந்திருக்கிறார்கள். நாராயணி அம்மா நம்ம ஊர்வத்தை ஏற்றிக்கோங்க. ஜோதி ரூபமா இருக்கிற நாராயணி அம்மாவுக்கு தூபாரதி காட்டணும். You have to light your incense which is in front of you. అగరబత్తి వెలిగించుకోవాలమ్మా. అగరబత్తి వెలిగించుకొని ఆరతి చేసుకోండి. ఓం శక్తి ఓం శక్తి ఓం శక్తి அந்த உங்க புடவையெல்லாம் கொஞ்சம் முந்திய மூடிக்கோங்க. புடவை கொஞ்சம் விளக்கப்படாம பார்க்கணும். திருவிழத்தை ஏற்றி வச்சு அமர்ந்திருக்கவங்க எல்லாரும் பெரிய பாரதி இந்த பூஜையில கலந்துருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பெரிய வரங்கள் கிடைச்சது. ஒன்று திருவிழத்து ஜோதியாக உள்ள சக்தி. திருவிழத்துல ஜோதியாக இருக்கிற சக்தி. சக்தி அம்மா விளக்கிலையும் நம்மளால தெய்வத்தை பார்க்க முடியும். தெய்வமே மேடையில் நின்று நம்ம விளக்கில தெய்வத்தை பார்க்க காட்சியை ரசிக்கிறார். இந்த அற்புதமான நாள், இந்த அற்புதமான స్టేజ్ పైన ఉన్నది అమ్మవారు నారాయణి. మనం దీపంలో వెలిగించి చూసే నారాయణి మన స్టేజ్ పైన నారాయణ అమ్మవారే కూర్చొని మీరు ఎంత లక్ష్యంగా పూజ చేస్తున్నారని చూస్తున్నారు. ఈ భాగ్యాన్ని కోసం మీరు ఎంత దూరం నుంచి వచ్చారు చూడండి. ఈ భాగ్యం కలిగించిన நம்மளுடைய பாக்கியம், நம்மளுடைய அம்மாவே நமக்காக சங்கல்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லும் போது அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லும் போது உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அதில் அடங்கிடும். நீங்கள் மறந்துட்டவங்க அந்த வேண்டுதல் அதை வந்துடும். அதுதான் நம்ம அம்மாவுடைய கருணை. நம்ம அம்மா கருணையோட நம்ம இன்னும் டென்ஷன் இருப்போம். நம்ம ஏதோ ஒன்று நினைச்சுப்போம். போது நீங்கள் திருப்பி அதையே சொல்லுங்க. சொல்லும் போதே உங்களுடைய வேண்டுதல் அம்மாவுடைய செல்வத்தை அழகாக போயிடும். உங்களுடைய முன்னாடி அக்ஷதை இருக்கும் பாருங்க. அக்ஷதை எடுத்து வலதுகை வச்சுக்கணும். இடது கையில் அக்ஷதை வச்சு வலது கையால் மூடிக்கோங்க. உங்களுடைய வலது தொடையை வச்சுக்கோங்க.
குழந்தையின் மனதிலுள்ள பிரார்த்தனைகளையும் செய்து உங்களுடைய பரிபூரண அருளையும் உங்கள் ஸ்வரூபமாய் விளங்குகின்ற குருவருளையும் அருள் புரிய வேண்டும் அம்மா. மேலும் இக்குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்ய அமைதியையும் மற்றும் என்னுடைய குடும்பத்தாருக்கு ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் உலகிலுள்ள அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழ அருள் புரிய வேண்டும் அம்மா. இப்போ உங்க இடது கையில இருக்கும் அக்ஷரங்கள் வலது கைக்கு மாற்றி திருவிழா போற்றிவோம். ஓம் கம் கணபதியே போற்றிவோம். ஓம் கம் கணபதியே போற்றிவோம். ஓம் கம் கணபதியே போற்றிவோம். ஓம் கம் கணபதியே போற்றிவோம். ஓம் உங்க எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் அம்மா. மிகவும் சிறப்பா நிறைவேற்றிக்கலாம். இப்ப இந்த கற்பூரத்தை நீங்க எல்லாம் தொட்டு வணங்கிக்கலாம். இந்த வாய்ப்பை நல்கிய நம்மளுடைய அன்பான நாராயணி ஸ்வரூபமான ஸ்ரீ சக்தியம்மா அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஓம் நமோ நாராயணி சொல்லி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்துதே. எல்லாருக்கும் நாராயணி அந்த சக்தியினுடைய அந்த நாமம், நாராயணின்ற நாமம் பல வருஷங்களா பல யுகங்களா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. நாராயணின்ற அந்த மகாசக்தி துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அந்த மூணு சக்தியினுடைய ஏகஸ்வரூபம் தான் நாராயணின்ற மகாசக்தி. வழக்கமா பள்ளிக்கூடத்துல குழந்தைங்க படிக்கும் பொழுது பெரியவங்கள்ல இருந்து எல்லாரும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறது சரஸ்வதியை வணங்குங்க, சரஸ்வதியை வணங்குங்கன்னு. படிச்சு முடி எல்லாரும் சரஸ்வதியை விட்டுருவாங்க. யாரை பிடிச்சுக்குவாங்க? லக்ஷ்மி, மகாலட்சுமியை பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா மகாலட்சுமி என்ன கொடுப்பா? எல்லாருக்கும் அது முக்கியம் இல்லையா? வாழ்க்கையில் அது வேணுமாச்சு, ஐஸ்வர்யம். அதனால லக்ஷ்மிக்கு போயிடுவாங்க. ஆனா ஒரு ரகசியம் என்ன அப்படின்னால், மகாலட்சுமி வேணும்னால் சரஸ்வதியினுடைய அருள் இருக்கணும்.
சரஸ்வதி இருந்தால் மகாலட்சுமி வருவார், மகாலட்சுமி இருந்தால் துர்கை கூட அங்க இருப்பார். இப்போ படிச்சு முடிச்சு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும் பொழுது அந்த படிச்சு முடிச்ச சர்டிபிகேட்டை மாத்திரம் வச்சு மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பாங்களான்னா கிடையாது. என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு பார்ப்பாங்க, அவனை எப்படி திறமையா இருக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாரோட எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்பாங்க. அவனால நல்ல செய்யணும், நல்ல யோசிக்கணும், நல்ல பேசணும் அப்படின்னா இதுக்கு அதிதேவத்தை யாரு? சரஸ்வதி, ஞானத்துக்கு அதிபதி. அவளுடைய அருள் இருந்தால்தான் ஒருத்தருக்கு நல்ல வார்த்தைகள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல சொற்கள் வரும், சமயோஜிதமா யோசிக்க முடியும், புதுசா யோசிக்க முடியும். இதெல்லாம் அம்மா சரஸ்வதியினுடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் சாத்தியம். இதெல்லாம் இருந்தது அப்படின்னால் அங்கே வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அப்படி அந்த வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் பொழுது அந்த வெற்றியினுடைய வடிவம் தான் யாரு? மகாலட்சுமி. தோத்துட்டாவது லட்சுமி தங்க பதக்கம்னு ஒருத்தர் கொடுப்பாங்க, போட்டியில ஜெயிச்சாதான் கொடுப்பாங்க. அந்த ஜெயிக்கக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடிய மகா சரஸ்வதி. சரஸ்வதி இருந்தா சரஸ்வதியோட கூட மகாலட்சுமி. எங்க மகாலட்சுமி இருக்காளோ அங்கே துர்கேன்ற பலம், படபலம், ஆட்கள் இவங்க எல்லாம் தானா நிறைஞ்சிருப்பாங்க. அது துர்கையினுடைய அருள். இந்த 3 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கணும்னால் அங்கே பக்தி அவசியம். பக்தி எங்க இருக்கோ அங்க அம்மாவனுடைய பரிபூர்ணமான அருள் இருக்கும். ஆக ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில முக்கியம் சரஸ்வதியினுடைய ஞானம், மகாலட்சுமியினுடைய கடாட்சம், துர்கையினுடைய பலம். ஆரோக்கியம், வீரம், முயற்சி இதெல்லாம் துர்கையினுடைய பலம். தானம், தர்மம் இதெல்லாம் எப்ப பண்ண முடியும்? மகாலட்சுமியினுடைய கிருபை இருக்கும்போது. இதெல்லாம் எப்ப செய்ய முடியும்? நாம நினைச்ச காரியம் எல்லாம் நாம நினைச்ச மாதிரி நடக்கும் பொழுது. ஆக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில திரிசக்தின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி, மகாலட்சுமி, மகாதுர்கை, அந்த 3 பேரினுடைய அருள் ஒருத்தருக்கு வாழ்க்கையில சேர்ந்து கிடைக்கும் பொழுது அந்த வாழ்க்கையில எல்லா மங்களங்களும் உண்டாகும். அந்த 3 சக்தியினுடைய வடிவம்தான் நாராயணி என்ற மகாசக்தி. ஆக அம்மாவனுடைய மந்திரம், அந்த மந்திரத்தை பக்தியோட படிக்கும் பொழுது தினந்தோறும் காலையில குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு அம்மாவனுடைய மகா மந்திரம், மூல மந்திரம் ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, அந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் மனசுக்குள்ள பக்தியோட சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய மந்திர சக்தியானது படிக்கிறவங்களுடைய மனசு சுத்தம் பண்ணி படிக்கிறவங்களுடைய உடம்புக்கு சக்தியை கொடுத்து எந்த இடத்துல படிக்கிறோமோ அந்த இடத்துல அம்மாவனுடைய அருளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அருள் உண்டாகும் பொழுது அம்மா சொன்ன சரஸ்வதி, மகாலட்சுமி, துர்கையினுடைய அருள் பூரணமா கிடைக்கும். அந்த வகையில் இந்த மங்களமான நாள்ல இந்த ஒரு மகா மண்டபத்துல இந்த ஒரு அற்புதமான விளக்கு பூஜை அம்மாவனுடைய அருளால நடந்திருக்கு. இங்க இத்தனை பேர் கலந்துட்டு இருக்கீங்க. இந்த கலந்துட்டதே அம்மா அருள் இல்லாம இருந்திருந்தால் இங்க இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்க. அம்மா அருள் இருக்கிறதால தான் இந்த விளக்கு பூஜையில கலந்துக்கிற பாக்கியம் உங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. எந்த அருள் இன்னைக்கு உங்க கூட இருந்ததோ அந்த அருள் எப்போ உங்களுக்கு கூட துணையா இருந்து அம்மா உன்னுடைய அருளும் அந்த அருளால் எல்லா வளமும் பெற்று சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் அந்த ஞானம் கிடைக்கணும்ன்றதுக்காக
சரஸ்வதியினுடைய அருளை வேண்டி ஒரு சின்னதா ஒரு பஜன் பள்ளமா. சரஸ்வதி நமஹ ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ. ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ. ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ. சரஸ்வதி சாஸ்வதி சரஸ்வதி சாஸ்வதி சர்வகலாதரி தயாநிதி சர்வகலாதரி தயாநிதி சரஸ்வதி சாஸ்வதி சரஸ்வதி சாஸ்வதி சர்வகலாதரி தயாநிதி சர்வகலாதரி தயாநிதி ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ. ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ. शारदे सुभप्रदे शारदे सुभप्रदे शंकरी सौंदरी वरप्रदे शंकरी सौंदरी वरप्रदे शारदे प्रदे शंकरी सौंदरी वरप्रदे ओम
जगन्मोहिनी जगज्जननी जगन्मोहिनी जगज्जननी जगन्मोहिनी जगत्परिपूरणी नारायणी जगत्परिपूरणी नारायणी जननी जगन्मोहिनी जगज्जननी जगन्मोहिनी जगत्परिपूरणी नारायणी जगत्परिपूरणी नारायणी ॐ ऐं सरस्वती नमः ॐ ऐं सरस्वती नमः जगज्जननी जगन्मोहिनी जगज्जननी जगन्मोहिनी जगज्जननी जगन्मोहिनी परिपूरणी नारायणी जगत्परिपूरणी नारायणी नारायणी
ஓங்கார மங்களம்